பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆமென். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார் பாருங்கள். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறாராம். அவரை போலவே நாமும் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சாந்த குணத்தோடு இருப்பவர்களுக்கு ஆண்டவர் பூமியை சுதந்திரிப்பதற்கு கொடுக்கிறாராம். பூமியை சுதந்திரிப்பது என்றால் என்ன? பூமியிலே நம் ஆளுகை செய்கிற அளவிற்கு நம்மை உயர்த்துவார். அதற்கு தேவையான ஒரே ஒரு குணம் சாந்த குணம். அதே போல் மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆண்டருடைய கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டருடைய கிருபை இந்த உலகத்தில் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் மனுஷருடைய தயவு அதிகமாய் நம்ம தேடுறோம். எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் நமக்கு ஆண்டருடைய கிருபை ரொம்ப முக்கியம். நம்ம போய் கேட்டால் நம்ம மேலே இரக்கம் படுறவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க. அதே போல் ஆண்டவரிடத்துல நம்ம போய் கேட்டால் அவர் நம்ம மேலே கிருபையாக இருந்து இரக்கம் செய்து நம்ம கேட்கிறது எல்லாவற்றையும் தரணும் அப்படின்னு சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாதாரணமாக தாழ்மைன்னு சொல்லலை, மனத்தாழ்மை. வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்களாக நம்ம காட்டிக்கலாம். ஆனால் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மனதளவில் கூட நம்ம பெருமையாக இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்களா, பெருமையே இல்லாதவங்களா நம்ம நம்மளை காட்டிக்கிடலாம். இவங்க ரொம்ப தாழ்மைப்பா, இவங்க ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி மக்கள் நமக்கு சாட்சி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மற்றவங்க நம்மளை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நம்மளை தாழ்மையாக காட்டிக்கிடுறோமா? அப்படி இருந்தால் அதுவே பெருமை. மற்றவங்க உங்களை புகழ்ந்து பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பெருமையின் ஆவியினால தான் நீங்கள் தாழ்மையாக நடிக்கிறீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மையை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதே போல் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சாந்த குணமாக இருக்கிறோமா? கோபம் ஒரு செகண்டில் நமக்கு அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ எரிச்சல் வருது, அவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சாந்த குணம். மோசே கோபத்தினால கொலை செய்கிற மனுஷனாக இருந்தான். ஆனால் பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று சொல்லி பைபிளில் ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி சொல்கிறார். அந்த சாந்த குணம் இருந்ததுனால தான் 6 லட்சம் புருஷர்களை வழி நடத்திட்டு வர முடிஞ்சது. ஏன்னா எல்லா மனுஷங்களும் ஒன்று போல் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. எல்லாரையும் சரி செய்து எல்லாருக்கும் ஒரு ஒழுங்குபடுத்தி எல்லாரையும் ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. எல்லாரும் என்னென்னலாமோ பேசுவாங்க, தூஷணமாக பேசுவாங்க. அதே போல் கடலில் அந்த வனாந்திர பாதையை கடந்து வரும்போது எங்களுக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் எகிப்தில் இருந்திருக்கலான்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. அத்தனை ஆயிரம் ஜனங்கள் ஒரு மனுஷங்கிட்ட முறுமுறுப்பை கொட்டும் பொழுது எவ்வளோ கோபம், எரிச்சல் எல்லாமே வரும். ஆனாலும் மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, அவரை பழக்குவித்தது சாந்த குணம் உள்ளவனாய் மோசையை மாற்றினது. ஆண்டவரிடத்திலிருந்து சாட்சி பெற்றார். இன்றைக்கு நம்மளையும் ஆண்டவர் அந்த சாட்சியை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், என் பிள்ளை இவ சாந்த குணம் உள்ளவா, இவன் மனத்தாழ்மை உள்ளவா என்று சொல்லி, மனத்தாழ்மை உள்ளவன் சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதற்கு நாம் ஒப்பு கொடுத்து என்னை மாற்றுங்க, எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, என்னை மாற்றுங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்போமே. ஆனால் அவர் நம்மை மாற்றி உருவாக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு ஏற்றபடி நம்மை வணைந்து அவர் எடுத்து பயன்படுத்துவார். அவருக்கேற்ற பாத்திரமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நமக்காக வாழ்ந்த ஆண்டவருக்காக நாமும் வாழ்வோம். காட் பிளஸ் யூ.